வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊர்காவல் படை தீயணைப்பு வீரர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்துத் தேர்வு தேதி அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினமே நம்ம ஜென்ரல் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வருடம் வந்து பார்த்திங்கன்னா 2023ன்னு இருந்தது. அது மிஸ்டேக்குன்னு சொல்லியிருந்தேன். சில நண்பர்கள் அதை நம்பலை. அதனால தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ப்ரூஃபோடையே இந்த வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்காக எடுக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டும் நம்ம சொல்ல போகிறோம். இது நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெனரல் நோட்டீஸ் நேற்று வந்துச்சு இல்லையா, அதை பார்க்கலாம். புதுச்சேரி அரசு செயலர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, புதுச்சேரியில் பல்வேறு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டன சொல்லியிருக்காங்க. அதற்கான எழுத்துத் தேர்வு அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை ஊர்காவல் படை பணியிடங்களுக்கு ஆண் மற்றும் பெண்கள் ஜூன் மாதம் 16ஆம் தேதியும், கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு சங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதியும், திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 14ஆம் தேதியும், தீயணைப்பு துறையில் நிலைய அலுவலர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதியும், அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு துறையில் தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதியும் மதியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு துறையில் தீயணைப்பு வீரர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள தேதிகள் அனைத்தும் அது என்ன சொல்லுவாங்க, தற்காலிகமானவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க இல்லையா? நேற்றே சொல்லியிருந்தேன், டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமானவை தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த டேட் வேணுன்னா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா அதே டேட்டில் கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. எழுத்துத் தேர்வு நடத்துவது குறித்து உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும், இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீயணைப்பு துறையில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலைய அலுவலர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் 4074 பேரும், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 577 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4651. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு வீரர்கள், ஓகேங்களா, இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் 9503 பேரும், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 1343 பேரும் சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 10,846 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 846 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 3 பதவிகளையும் சேர்த்தா 16,343 பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்துள்ளனர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கான தேர்வு, உடல் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் நடைபெற இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நடக்காது. மற்ற நாட்கள் எல்லா நாட்கள்லையும் நடக்கும். எங்கே கிரவுண்டுன்னு பார்த்திங்கன்னா பிஏபி கோரிமேடு, ஓகேங்களா, அந்த மைதானத்தில் தான் கிரவுண்ட் நடக்கவே இருக்குது. ஓகேங்களா? ஹோம் கார்டில் எங்கே வச்சாங்களோ கிரவுண்டு அங்கேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஹோம் கார்டு ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வரைக்கும் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஜென்ரல் நோட்டீஸ் வந்துச்சு இல்லையா, அதையும் பார்க்கலாம். அதில் வந்து இப்போ இயரு கரெக்ஷன் பண்ணி வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். இதை பார்த்தா தெரியும். இது வந்து இன்றைய தினம் கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு. 23 பாருங்கள், டேட்டு பாருங்கள், 23/2/2024ன்னு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி பக்கத்தில் பாருங்கள். அதுக்கு கீழே பாருங்கள், ஜென்ரல் நோட்டீஸ் கீழே பாருங்கள், ஹோம் கார்டு மேல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி, ஹோம் கார்டு ஃபீமேல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி. இதற்கு பாருங்கள், டேட்டு பாருங்கள், 16/6/2024ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லா எக்ஸாமுக்கும் அதேமாரி தான். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30/6/2024 ஃபார்னூன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2024 மாற்றிட்டாங்க.
இது வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன். ஓகேங்களா? டவுட் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான். இது வந்து டென்டன்டிவ் ஷெட்யூல் தான் சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஹோம் கார்டு எவ்வளோ பேர் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், 1034 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வுக்கு தகுதின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு தெரில. தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.